மக்களவையில் வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக வாக்களிக்க இந்தியா கூட்டணி கூட்டத்தில் ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது. வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இது தொடர்பாக டெல்லியில் காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆலோசனை நடத்தின. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, திமுக எம்பிக்கள் டி.ஆர். பாலு, திருச்சி சிவா, கனிமொழி, சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, ராஷ்டிரிய ஜனதா தளம், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக வாக்களிக்க முடிவெடுக்கப்பட்டது. This bill is a targeted legislation. We oppose the anti-constitutional provisions of this bill definitely. That is what the unanimously India Alliance parties did, and we are going to request other like-minded parties also to vote against this anti-constitutional bill. மசோதாவின் விவாதத்தில் பங்கேற்று வலுவான எதிர்ப்பை பதிவு செய்வோம் என்றும் மசோதாவின் குறைபாடுகளை நாங்கள் சுட்டிக்காட்டுவோம் எனவும் கூட்டத்தில் பங்கேற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் தெரிவித்தனர். பாஜக பிரித்தாளும் அரசியல் செய்வதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சித்தார். BJP's politics is divisive politics, so we know who they are against. Thank you. Yeah, of course, we've made it very clear. Yeah, we are opposing the bill. Yeah, opposing the amendments. வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்படுவதால் மக்களவைக்கு அனைத்து எம்பிக்களும் வர வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் உத்தரவிட்டுள்ளன. இதனால் இன்று மக்களவையில் எதிர்க்கட்சிகள் பெரும் புயலை கிளப்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.